வணக்கம். குமார் அஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு கனிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தனுசு ராசியோட மே மாத பலனை தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசியை பொறுத்தவரைய மே மாதத்தில் வந்து குரு பயிற்சியாக இருக்கிறது ஒரு குழப்பத்திலே இருப்பாங்க. 6ஆம் இடத்துல வந்து குரு பகவான் போகிறாரு. தனுசு ராசியோட ராசிநாதன் எங்கே போனாலும் உங்களுக்கு வந்து பலம்தான். அவர் 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே, குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்தாலுமே இதுவரையும் வந்து ஒரு சொகுசான வாழ்க்கையை வந்து வாழ்ந்திருப்பீங்க. பணவரவு வந்திருக்கும், பொருளாதார நிலை நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ வந்து அடுத்த 6ஆம் இடத்துல குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில போராட்டத்தை வந்து கொடுப்பாரு. தொழிலில் போராட்டம் இருக்கும், பணவரவில் போராட்டம் இருக்கும், ஏதாவது ஒரு காரியத்தில் தடைதரங்கள் போராட்டங்கள் இல்லாமல் ஒரு செயல் செய்யக்கூடிய நிலைமை வந்து வராது. போராட்டங்களை கொடுக்கக்கூடிய குருபவனாக இருப்பார். ஆனால் அந்த போராட்டம் வந்து ஒரு நன்மைகள் கொடுக்கக்கூடிய போராட்டமாக தான் இருக்கும் தனுசு ராசிக்கு. பல போராட்டங்கள் இருந்தாலும் தனுசு ராசிக்காரங்க போராடி வெல்லக்கூடிய குணம் படைச்சவங்க. அவங்க வந்து வில் பவர் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. நீங்கள் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எந்த செயல் எடுத்தாலுமே, இப்போ ஒரு செயல் செய்கிறோன்னா அதுக்கு 2-3 தடவை யோசிச்சு பண்ணணும். கவனமாக பண்ணிங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மாதமாக அமையும். ஆனால் இந்த மாதம் நிறையா வந்து ஆப்ஷன் வருங்க. ஒரு வேலையில் இருக்கேன், அடுத்த வேலைக்கு மாற போகிறேன் அப்படின்னு ஒரு நல்ல வேலை வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆப்பர்ச்சுனிட்டியுமே நிறையா வருங்க. இந்த வேலைக்கு நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லி நிறையா வரும். ஆனால் நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல போய் மாட்டிக்காதீங்க. ஒரு கடைக்கு 2 தடவை யோசித்து நீங்கள் வந்து வேறு ஜாப் மாற்றுறதோ, இல்லை ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணுறதோ, இல்லை வேறு கம்பெனி போகிறதோ, இல்லை வெளிநாட்டுக்கு போகிறதோ, இந்த மாதிரி எது இருந்தாலுமே ஒரு கடைக்கு 2 தடவை யோசித்து அது நல்லதா இல்லை கெட்டதான்னு யோசித்து பண்ணிங்கன்னா இந்த மே மாதம் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த மாதமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, மே மாதம் தனுசு ராசிக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப வாழ்க்கை மே 9ஆம் தேதி வரைய கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் இருந்தாலுமே, இல்லை திருமண விஷயமா பேசுறது, இல்லை திருமணத்துக்கு வந்து நிச்சயம் பண்ணுறது, பூ வைக்க போகிறேன் இல்லை பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னாலே நீங்கள் வந்து மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் எல்லாமே பண்ணுறது நல்லது. ஏன்னா புதன் 5ஆம் வீட்டில் வந்து அப்போ வந்து மாறிடுவார். 5ஆம் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான நேரம் வரும். குடும்பத்தில் நல்ல நிம்மதி இல்லை, சண்டை சச்சரவுகள் இருக்குது, மனசுக்கு பிடிச்சவங்க வெட்டி நம்ப மாட்டுக்காங்க அப்படி நிறைய தனுசு ராசிக்காரங்க வந்து மனக்குமுறைகள் இருக்கும். அது எல்லாமே மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வந்து வீட்டுக்கு வந்து மாறினோடனே உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு மாறினோடனே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். குடும்ப வாழ்க்கையுமே விட்டு போனவங்க தேடி வந்து உங்கள்கிட்ட பேசக்கூடிய நேரமெல்லாம் கூடி வரும். திருமண வாழ்க்கையுமே நல்லாயிருக்கும். திருமணத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது நல்ல சுமூகமான முடியும், நல்ல பலனை கொடுக்கும். இந்த மே மாதம் மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். குறிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ல போனோம்னா, 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது கடன் வந்து நிறையா வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த வருஷமே நீங்கள் வந்து உடனே நீங்கள் வந்து திருமணம் பண்ணுறீங்க, கார் வாங்க போகிறேன், வீடு வாங்க போகிறேன்னு எல்லாத்தையுமே இழுத்து வச்சுக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போங்க, உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். கடனில் போய் சிக்கிக்காதீங்க. ஏன்னா குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கார். அவர் வந்து கடனை கொடுக்கக்கூடிய சூழல் வந்து தனுசு ராசிக்கு வரும். கடன் இல்லாமல் எதுனாலும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். சுபகாரியமோ சுபநிகழ்ச்சியோ இல்லை வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ கடன் இல்லாமல் பண்ணுங்கள். கடனே இருந்தாலும் உங்கள் கைக்கு மீறின கடனாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மாணவர்களை பொறுத்தவரை இந்த மாதம் வந்து சிறப்பான மாதமாக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் 6ல் இருக்கார். 6ல் இருக்கும்போது நிறையா தடங்களை கொடுப்பாரு. அந்த தடங்களுமே நல்ல தடங்களாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா நல்ல வெற்றி பெறக்கூடிய மாதமாக இருக்கும். பல தடைகள் வந்தாலுமே ஒரு சில வெற்றிகள் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு. கேட்ட இடத்துல வந்து கடன் உதவிகள் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு. இல்லாட்டி நான் இந்த காலேஜ் வந்து எடுக்க போகிறேன், எனக்கு நல்லா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். குரு பகவான் 6ல் இருக்கிறதுனால என்ன எல்லாமே நல்லாவே நடக்கும். ஆனால் ஒரு சில தடைகள் கொடுப்பார் குரு பகவான். அதுவுமே நல்லையான தடைகளாக இருக்கும். உங்களை வந்து செக் பண்ணுவார், நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எந்த பயமும் வேண்டாம். மாணவர்களுக்கு மே மாதம் சிறப்பான மாதமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான் 6ஆம் வீட்டில் இருக்காரு. இது வந்து உடல் நலத்தை பார்த்தீங்கன்னா, உடல் நலம் வந்து அவ்வளோ பெரிய தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. இது நீண்ட நாள் பிரச்சனை இருந்தாலுமே இந்த மாதத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சரியாகக்கூடிய மாதமாக மே மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதனால் எந்த பயமும் வேண்டாம். வண்டி வாகனத்தை செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போங்க. ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. இரவு நேர பயணத்தை வந்து தவிர்த்துருங்க. அப்படி நான் கண்டிப்பாக போய் ஆகணும்னா வண்டி வந்து வேற யாரும் நம்பி கொடுக்காதீங்க, நீங்களே ஓட்டுங்க. இல்லாட்டி ஒரு பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ போயிட்டு வர்றது ஒரு சிறந்த பலனை கொடுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே நல்லா தாங்க இருக்கும். மே மாதத்தை பொறுத்தவரையே குரு பகவான் பொருளாதார நிலையை எந்த தடைகளையும் கொடுக்க மாட்டார். ஒரு சில தடைகள் தொழிலையோ இல்லை வந்து வேலை பார்க்குற இடத்துல இருக்குமே தவிர பொருளாதாரம் வந்து உங்களுக்கு வந்து சீராக இருக்குங்க. சேமிப்புங்கிறது தான் கொஞ்சம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பொருளாதார நிலைமை நல்லா தான் இருக்குது.
ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல வர்றது ஒரு சிறப்பு என்னன்னா, தன்னோட பணத்தை இது பண்ணி செலவழிக்காமல் தனக்காக செலவழிப்பாங்க, தன்னோட குடும்பத்துக்காக செலவழிப்பார், சுப நிகழ்ச்சியில் ஏதாவது பண்ண வைப்பார் குரு பகவான். மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதையும் கொண்டு வர மாட்டார் குரு பகவான். ஓவராலாக ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தனுசு ராசிக்கு மே மாதம் பொருளாதார தொழிலையும் வேலையிலையும் தன்னோட வாழ்க்கையிலும் ஒரு சில தடங்கள் வந்தாலும் அது வந்து நல்ல தடங்களாக இருக்கும். அதனால் குரு பகவான் உங்களுக்கு கெடுமலை கொடுக்க மாட்டார். பொருளாதார நிலை நல்லாயிருக்கு, மாணவர்களுக்கு நல்லாயிருக்கு, உங்கள் குடும்பத்துக்காக இந்த மாதம் வந்து வாழக்கூடிய மாதமாக இருக்கும். திருமணமே ஆகும், திருமண உறவு நல்லாயிருக்கும், கணவன் மனைவி கண்ணிலையும் ஏற்படும். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்ச சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண